நீங்கள் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சலீமண்ணா. நான் ஷாஷாவாக இருப்பதால் சாம்ராஜ்யத்தை காக்கும் பொறுப்பு என்னுடையதாகும். நான் யாரையும் நம்பி பொறுப்பை கொடுப்பதாக இல்லை. முராத், உனக்கே நன்றாக தெரியும், காதரின் பாட்டி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை. அவர்தான் சிறு வயதில் என் உயிரை காப்பாற்றினார்கள் என்பதை மறந்துவிடாதே. இப்பொழுது நம்முடைய கடமை அவர்களை பாதுகாப்பது. இப்போது பாட்டியுடன் காதர் இருப்பது அவசியம். அதனால் காதர் பஞ்சாபுக்கு செல்லாததால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. முராத், இதை பாருங்கள் அண்ணா. அனைத்து சிப்பாய்களையும் நான் ஆக்ராவிலே தங்க வைத்திருந்தால் பிறகு பஞ்சாபிற்கு யார் செல்வார்கள்? நினைவில் கொள்ளுங்கள், பஞ்சாப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். நானும் கூறுகிறேன், காதர் இந்த நிலைமையை பஞ்சாபிற்கு செல்ல மாட்டான். இல்லை என்றால் என்ன? தாங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை அடிப்பீர்களா? அதுதான் முன்பே அடித்து விட்டீர்களே. முராத், இந்த விஷயத்தை நீ வேறு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய். தயவு எனக்கு அனைத்தும் தெரியும். இந்த நாட்டின் ஷாஷாவின் முன்பு நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஷாஷாவின் கட்டளையை ஏற்க வேண்டும். இது ஷெஹன்ஷாவின் கட்டளையாகும். என்னுடைய கட்டளை என்னவென்றால் காதர் இப்போது பஞ்சாபிற்கு செல்ல வேண்டும். முராத், அண்ணன் அவர்களே, என் தோளிலிருந்து கையை எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் நன்றாக இருக்காது. என்ன செய்வாய்? உன்னால் என்ன செய்ய முடியும்? கூறு. எனக்கு எதிராக வாள் வீசுவாயா? அந்த வாளையை எவ்வாறு பிடிப்பது என்று உனக்கு தெரியாது. ஆனால் போதும் அண்ணா, விடுங்கள். நீங்கள் எங்களுக்கு மூத்தவர் என்பதால் எதையும் செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல. போகட்டும், விடுங்கள் இளவரசர் சலீம். எனக்காக சகோதரர்கள் எதிரியாக வேண்டாம். நான் பஞ்சாபிற்கு செல்கிறேன். என் பாட்டியை பார்த்துக் கொள்ள தாங்கள் இங்கு இருக்கிறீர்கள் அல்லவா? சலீம் அண்ணாவின் நடவடிக்கை மோசமாகிக் கொண்டே போகிறது. கண்டிப்பாக. ஆனால் நான் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன்.